கிரகமும் நவகிரகங்களும் மாறிட்டே தான் இருக்கு. ராசி கட்டம் மாறினாலும் சரி, நட்சத்திரத்துக்குள்ளேயாவது நகர்ந்துட்டே தான் இருக்கு. இந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையிலயும் சரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்களாக உண்டு பண்ணதான் செய்யுது. இந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நாம இங்க பார்க்க போறோம். அந்த வகையில ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்ல எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். ஆத்ம நமஸ்தே, நான் உங்க வித்யா பேசுறேன். மகர ராசினருக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் எப்படி இருக்கும்போதுன்னா நல்ல யோகங்கள் தரக்கூடிய மாதமா தாங்க இருக்கு. அதாவது என்னன்னா, உங்க ராசி அதிபதி சனி வக்ரகதியில இருந்தாலும் சரி, குரு பார்வை அங்க விழுது. சனி பொதுவாகவே மந்த நிலையில செயல்படக்கூடியவர். மகர ராசினர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா நிதானமா செயல்படக்கூடியவங்களா தான் இருப்பீங்க. அதாவது நீண்ட கால லாங் டேர்மா நீங்க ஏதாவது ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னும் போது அது உங்களுக்கு நல்ல சக்சஸா கொடுக்கும் இந்த காலகட்டத்துல. அதாவது என்னன்னா, மகர ராசினர்னாலே ரொம்ப பொறுமையா செயல்படுவீங்க. எல்லாத்துலயும் சரி ரொம்ப நிதானமா டைம் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காரியத்திலையும் கண்ணா இருந்து நீங்க ஒவ்வொன்றத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப எப்படி இருக்கும் தெரியுமா, சனி வக்கரகதி ஆனோடனே அந்த வேகம் எடுக்கும். அந்த இடத்துல குரு பார்வை விழுது, சுக்கிரனோட பார்வை விழுது, சனி மீது உங்க ராசி அதிபதி மீது நல்ல 2 சுபகிரகங்களோட பார்வை விழுது. அது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆக மகர ராசினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் புது வாய்ப்புகள் அதிகமாக உண்டாக்க போகுது. அதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அது அத்தனையுமே நடக்குங்க. ஏன் இவ்வளோ இதுவாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எதிரிங்கன்றதே கிடையாது. அதாவது உங்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அந்த செவ்வாய் தான் உங்கள் ராசியில் உச்சம் அடைகிறவர். அவரோட பார்வை உங்கள் ராசியில் விழுது, குருவோட பார்வை உங்கள் ராசியில் விழுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் சூரியனோட பார்வை உங்கள் ராசியில் விழுது. அதே மாதிரி புதனோட பார்வை ஆகஸ்ட் 3லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உங்கள் பார்வையில் தான் இருக்கு. ஆக இத்தனை நல்ல பார்வைகள் உங்க ராசி மேல விழும்போது பாத்தீங்கன்னா அழகா உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் இந்த இயற்கை பிரபஞ்சமே, இந்த இறைவனே வந்து உங்களுக்கு துணையா இருக்குது. நீங்க என்னெல்லாம் பிளான் பண்றீங்களோ உங்களோட பார்ட்னர் மூலமா அத்தனையும் செயல்படுத்த முடியும். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியன், குரு, புதன் இத்தனையும் இருக்குது. அப்போ உங்களுக்கு அவங்களோட துணை ரொம்பவே பக்க பலமா இருக்குது. அதே மாதிரி மகர ராசினருக்கு பார்த்தீங்கன்னா புது முயற்சிகள் அதிகமாக எடுப்பீங்க. அது புதுசாக முயற்சிகள் எடுத்து அதில் வேகம் எடுத்து அதில் நீங்கள் நிலைநாட்டுவீங்க பாருங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். முக்கியமாக வேலையில் ஒரு புது மாற்றம் உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு புது ப்ராஜெக்டுக்கு கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். இல்லை வேலையே மாற்றிட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை கூட நல்லாவே அமையும். அதே மாதிரி தொழில் பண்றவங்களுக்கும் சரி யோகம் தரக்கூடிய லாபம் தரக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது. நீங்க நல்ல பேர் எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. நீங்க ரொம்பவே பலமா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. நீங்க உங்களுடைய ஃபேம், உங்களுடைய நேம் இது நல்ல டெவலப், நல்ல க்ரோத் இருக்கும். மகர ராசினர் இந்த ஆகஸ்ட் மாதத்துல செயல்படக்கூடிய அத்தனையுமே சக்சஸ். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா, எல்லாமே சுமூகமாக போயிடும். போய் வீட்டில் போய் பேச்சுவார்த்தை பேசி முடிச்சு நீங்கள் அது மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகலாம். மேரேஜுக்கு உங்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிடும். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு இந்த மாதத்தில் கல்யாண தேதி குறிக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மேரேஜுக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அங்கிருந்து 8ஆம் பார்வையை உங்க ராசியை பார்வையிடுறாரு. அதை விட குரு பார்வை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல நீச்சம் அடைந்து அங்கிருந்து உங்க ராசி அதிபதியை பார்வையிடுறாரு. இத்தனை பார்வைகள் உங்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல வரனை தேடி கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். ஆக மகர ராசினர் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க நல்ல நல்ல வாய்ப்புகள் வருகுது. அத்தனையும் பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஏதாவது சரியா அமையலைன்னா அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டு அதற்கான பரிகாரத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு எல்லா கிரகங்களும் ரொம்பவே சாதகமா இருக்குது. இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகளும் புது வாய்ப்புகளும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்திலே நான் கஷ்டப்படுறேம்மா, நான் துன்பப்படுறேம்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தோஷம் இருக்கணும். நீங்கள் ஒரு வீடியோ கட்ட போகிறீங்க, புதுசாக ஒரு வண்டி வாங்க போகிறீங்க, அதுக்காக எனக்கு லோன் ஏதாவது ஏற்பாடு பண்ணால் கிடைக்குமா, நான் லோனுக்கு அப்ளை பண்ணலாமா, எனக்கு பணம் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.
6ஆம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய், அங்கேருந்து உங்களுக்கு பார்வை வருது. உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு, அங்கே புதனோ சூரியனோ இணைவு பெற்று இருக்கிறாங்க. அப்போ உங்களோட புத்தி நல்லா வேலை செய்யுது, அதன் மூலமா உங்களுக்கு செயல்திறனும் ஏற்படுது, செயல்படுவீங்க. 8ஆம் பார்வையாக செவ்வாய் விடுறதுனால நீங்க உங்களோட பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, அத்தனையும் சக்சஸ். உங்களுக்கு சரியான சப்போர்ட் நிற்பாங்க, சரியான கைட்லைன்ஸ் வந்துட்டே இருக்கும். உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு துணையா இருப்பாங்க. ஒய்ஃபாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் மூலமாகவும், ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒய்ஃப் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. மகர ராசினர் கடந்த மாதத்துல இருந்தக்கூடிய சறுக்கல்கள், தடங்கல்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. சனி உங்க ராசி அதிபதி சனி வக்ரகதியில இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் இருக்கதான் செய்யும். ஒரு படபடப்பு, ஒரு பதப்பதப்பு, ஒரு பயம் இருக்கதான் செய்யும். தேவையில்லாம ஓவர் திங்க் பண்ணுவீங்க, அது தேவையே இல்லை. ஏன்னா உங்க ராசி அதிபதி வக்ரகதி, அதனால தான் இந்த படபடப்பு டென்ஷன்லாம் வருது. பட் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. குரு பார்வையும் சுக்கிரன் பார்வையும் உங்கள் ராசி அதிபதி மேலே விழுறதுனால எங்கேயும் எதுவுமே உங்களுக்கு தப்பாக போகாது. ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ அத்தனையும் சக்ஸஸ். ஸோ புது முயற்சிகளை எடுக்கிறதுல விட்டுடாதீங்க, கை விட்டுடாதீங்க, எடுத்துகிட்டே இருங்க. அத்தனையும் செயல்திறனுக்கு கொண்டு வாங்க, அத்தனையும் செஞ்சு முடிப்பீங்க. அதனால் வேணும்னா உங்கள் ஹெல்த் பாதிக்கலாம், அதனால வேணும்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கிய கோளாறு ஏற்படலாம். ஏன்னா 8ஆம் பார்வையா செவ்வாய் விழுது, உங்களை சும்மா இருக்க விடாது. ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணுன்றது உங்களை தூண்டிகிட்டே இருக்கும், ஓட விட்டுட்டே இருக்கும். அப்போ ரெஸ்ட் எடுக்க முடியாது. சனி வக்ரகதியில் இருக்கிறாரு, பொறுமை நிதானத்தெல்லாம் இழந்துருவார். அவரும் வேகம் எடுத்துப்பார். அவரும் இன்னும் நான் ஏன் பங்குக்கு நானும் போடுறேன் எஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு அவரும் வேகமாக செயல்படுறாரு. அப்போது எதுக்கு போட்டி போடுறோம், யார்கிட்ட போட்டி போடுறோன்னு தெரியாது. ஆனால் போட்டி போடுற மாதிரி நீங்கள் ஓடுவீங்க. யாருமே எதுவுமே உங்களுக்கு எதிரியே கிடையாது. ஆனாலும் நீங்கள் போட்டி போட்டு ஜெயிச்சேன்னு நீங்கள் ஜெயிச்சு நிற்பீங்க. எதிரியே இல்லைங்க, அப்புறம் என்னங்க தோல்வின்றது, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்குது, நல்ல காலகட்டமாக இருக்குது. நல்ல கைட்லைன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். குருவோட பார்வை நல்ல யோகத்தை கொடுக்குது. அந்த இடத்துல சூரியன் புதன் பார்வை ஆகஸ்ட் 22 வரைக்கும் இருக்கு. புதன் பார்வை ஆகஸ்ட் 22 வரைக்கும் இருக்கு. சூரியன் பார்வை ஆகஸ்ட் 17 வரைக்கும் இருக்கு. அப்போ நீங்க ஒரு எஜுகேஷன் லோனுக்கு அப்ளை பண்றீங்களா? எஸ், உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல டியூஷன் சென்டர் கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல காலேஜ்ல எனக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்றீங்களா? அதுவும் நல்லாவே கிடைக்கும். ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப துணையாவே இருக்கு. எல்லாரோட சப்போர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மகர ராசினர் இந்த காலத்தை நீங்கள் செயல்பட்டால் மட்டும் போதும், உங்களுடைய சக்ஸஸ் உங்களை வீடு தேடி வந்து சேர்க்கும்.